அப்பனே விநாயகா, ஞான பண்டிதா, வேல்முருகன் அண்ணனே, இன்னைக்காவது எனக்கு நல்ல வழியை காட்டுடாப்பா. உனக்கு நிறுத்தாம 108 முத்தம் கொடுக்கறேன். என்னங்க, எனக்கு அவன முத்தம் கொடுக்கறான் பாருங்க. ஏண்டா, நானே என் பொண்டாட்டிக்கு பர்மிஷன் கேட்டு தான் முத்தம் கொடுப்பேன். நீ யாரா முத்தம் கொடுக்க? இதுக்கெல்லாம் பர்மிட் இருக்கா? திமிரா பேசுற நானா? உன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கலையா? புள்ளையாருக்கு முத்தம் கொடுத்தையா? அடிக்கிறீங்க? என் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கலையா? வடிவேலு 3 மாசம் இன்சூரன்ஸ் பாக்கி கட்டாம போறியாடா? நில்லுடா டேய் வடிவேலு, வடிவேலு, வடிவேலு நில்லுடா, வடிவேலு. உலகத்திலே குடும்பத்தோட திருட வந்த ஒரே திருட நான் தாண்டி. பத்தியா நகையெல்லாம் வச்சுக்கா, பொட்டியோட வச்சுக்கா. பணம் எவ்வளவு இருக்கு பத்தியா? இதெல்லாம் குடுக்குறேன், அப்படியே உனக்கு வேண்டியதை எடுத்துக்கடி. அப்புறம் சின்ன வீட்டு கொண்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு புலம்பாத. இது வேற ஏய், என்னடா பண்ற? இத திறக்க தெரியலையா? எனக்குன்னு வந்து பிறந்திய இப்படி திறக்கணும்டா. சார், வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்து டம்பல் இருக்கு, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டுங்க. யாரடி அறிவு கட்டவளா இருக்கா? வீட்டுக்கு சொந்தக்காரன ஏண்டி கதவை தட்டுறான்? நேரா உள்ள வர வேண்டியதானே? இந்த பார், நான் போய் கதவை திறக்கிறேன். ஏதாவது ராங் பண்ணா ஒரே அடி தீர்த்துற அவனை. டேய், உள்ள வரான் பாத்துக்கலாம். சீக்கிரம் எடுறா. சார், யார் அந்த நேரத்துல? சார், ஒரு பாலிசி எடுத்துக்கோங்க சார். அந்த மாதிரி சோப் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல, போயா. சார், சோப் சமாச்சாரம் இல்ல சார், லைஃப் சமாச்சாரம் சார். லைஃப் சமாச்சாரமா? ஓ லைஃபா ஏ லைஃபா? உங்க லைஃப் தான் சார். உள்ள வாங்க சார், விவரமா சொல்றேன். போங்க சார். என்ன போங்க சார். ஐயா, என்ன சமாச்சாரம்? சார், நீங்க பொறுமையா உட்காருங்க சார், நான் விளக்கிடுறேன். சொல்லி தொலை. சார், இந்த முகமுடி கொள்ளக்காரங்க இருக்காங்களே, என்ன சார் சொல்றான் பையன்? அவங்களுக்கு திருட்டு பயப்புல. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. என்ன சொல்ல வந்த முருகா? உங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சா? சார், இப்போ உங்க வீட்டுல ஏன் வீடா? ஆமாமா, ஏன் வீடுதான். சொல்லு சொல்லு. உங்க வீட்டுல விலையுறந்த பொருட்கள் நிறைய இருக்கு. ஆமா ஆமா, அதான் அந்த டேப் ரெக்கார்டர். டேப் இங்கதான் இருக்கா? இது விட்டு போச்சு. சொல்லு. நாடு ரொம்ப கெட்டுடுச்சு சார். ஆமா ஆமா, தெருக்கு தெரு இந்த முகமுடி கொள்ளக்காரங்க கேப் மாறிங்க முள்ள மாறிங்க திருடுறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க சார். லோலோன்னு நம்மள விட மாட்டோம் போடுங்க. அந்த மாதிரி எவனாவது வந்து உங்க வீட்டுல திருட்டான்னு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, அவன் நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்றது? அதுவே நீங்க இன்சூர் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுக்கும். யோ, இந்த இன்சூரன்ஸ் அது இதுன்னெல்லாம் என்கிட்ட கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. அதெல்லாம் இந்த வீட்டு ஓனர் இருக்கார் பாரு, அவர் வருவாரு, அவர்கிட்ட சொல்லு. அப்ப நீங்க யார் சார்? நானா? சொல்றேன் கேட்டுக்க. இவன் என் பொண்டாட்டி. வணக்கம்மா. ஒரே பையன். வணக்கம் தம்பி. 3 பேரும் குடும்பத்தோட திருட வந்திருக்கோம். சத்தம் போட்டே கிழிச்சிருவேன். போய் டேபிள் எடுத்துட்டு போடி. குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருக்காங்க, பாத்துருக்கேன். சினிமாவுக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க. இவன் என்ன குடும்பத்தோட திருட வந்திருக்கான் பாருங்க. கண்டாகரமா முருகா, கார்த்திகை, சண்முக. அந்த 4 பேர் வந்தாலும் கிழிச்சவன் ஜாக்கிரதை. சத்தம் போடக்கூடாது. என்ன சொன்ன? அதே சொல்லிட்டு அவன் வந்து காப்பாத்துவான். ஹாய் பேபி, அம்மு குட்டி, கொஞ்சம் முன்னா. உன் பேர் என்னம்மா? ನಿನ್ ಹೆಸರೇನು? ನೀ பேரேமி? तुम्हारा नाम क्या है बेटा? நீங்க எந்த மொழியில கேட்டாலும் அவ பேச மாட்டா. இன்னும் அவளுக்கு பேச்சு வரலைங்க. குச்சி குட்டி, அம்மு குட்டி, குட்டி குட்டி. ஆமா, உங்களை அடிக்கடி இந்த பார்க்ல பாக்குறேனே. நானும் உங்களை பாத்திருக்கேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கொஞ்சம் குழந்தைய பாத்துக்குங்க. இதை விட்டா வேற என்னங்க வேலை இருக்கு எனக்கு? நீங்க போயிட்டு வாங்க. ஏன் இன்னைக்கு லேட்டு? நான் வேற அவசரமா வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி.